அன்பு உறவுகள் அனைவருக்கும் சோபாராணி புட்டிக் சகோதரிகளின் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜர்தோசி வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜர்தோசி அப்படின்னா மாலை போல் நீளமாக தான் இருக்கும். இப்போ நூல் இருக்குது பார்த்திங்களா, நீளமாக, அது போல் நீளமாக தான் இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவு நீளத்துக்கு வேணும் அப்படின்னு பார்த்து அதுக்கு கணக்கு பண்ணி ஒவ்வொரு பீஸாக வெட்டி வச்சுருக்கணும். வச்சுட்டு நம்ம இனி தைக்க ஆரம்பிக்கிறோம். வீடியோ பார்த்துருப்பீங்க, தைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் போல் நம்ம ஊசியில் நூலை கொடுத்து வச்சுட்டு நூல் முடிவில் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் அடிப்பக்கத்தில் இருந்தே நம்ம ஊசியை கொறுத்து எடுக்கணும். கொறுத்து எடுத்துகிட்டு ஜர்தோசி இருக்குது பார்த்திங்களா, கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பீஸ்லையாக எடுத்து ஊசியில் கொறுத்துக்கோங்க. கொறுத்துட்டு நம்ம எந்த இடத்துலேருந்து கொறுத்துட்டு அந்த ஜர்தோசியோட நீளம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு கணக்கு பண்ணி அதே இடத்துல நீளம் முடியக்கூடிய இடத்துல ஊசியை குத்தி அடிப்பக்கமாக விடணும். மறுபடியும் அதே இடத்துல பக்கத்துலேயே ஊசியை குத்தி மேலே வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு ஒருவேளை இடைவெளி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்த்தே தைங்க. இல்லை இடைவெளி வேணும்னா இடையில ஏதாவது ஒரு சுகர் பீட்ஸோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கொறுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதை இடையில கொறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஜர்தோசி வச்சு கூட கொறுக்கலாம். இப்போ வெறும் ஜர்தோசி வச்சு எப்படி தைக்கிறதுன்னு தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம். ஊசி கூட நம்ம இந்த ஜர்தோசி உள்ளே போகக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சின்ன ஊசி தான் வேணும். சுகர் பீடு போகக்கூடிய ஊசி இந்த ஜர்தோசியும் உள்ளே போகக்கூடிய அளவிலே இருக்கும். கொறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் பொறுமையாகவே கொறுத்து பாருங்கள். வீடியோவில் மறுபடியும் கொறுக்கிற வீடியோ இருக்குது, கரெக்டாக பார்த்து நீங்களும் அதுபோல் தையல் பழகிக்கோங்க. இந்த ஜர்தோசியில் கூட கலராக நிறைய கலரில் கிடைக்கும். நமக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலர் பார்த்து கூட கடையில் செலக்ட் பண்ணி வாங்கலாம். இந்த ஜர்தோசியை வச்சு நம்ம என்ன மாடலில் தைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாடலெல்லாம் தைக்கலாம். முக்கோண வடிவில், ரவுண்டு வடிவில், சுகர் பீடு வச்சு நம்ம எப்படியெல்லாம் முக்கோணம், ரவுண்டு, ஹார்ட் மாடல் என்ன மாடல் தைக்கிறோமோ அதே மாடலில் எல்லாமே இந்த ஜர்தோசி வச்சு கூட நம்ம தையல் போடலாம். அதுபோல் நம்ம செயின் தையல் போடுவோம் பார்த்திங்களா, கழுத்து சுற்றி ரவுண்டில், அந்த இடத்துல கூட நம்ம தையல் மூலமாகவும் தையல் போடிய மாதிரி கூட போடலாம். இல்லை கம் வச்சு இந்த ஜர்தோசியை ரவுண்டு ஷேப்புக்கு இல்லை என்ன மாடல் கழுத்து தைக்கிறோமோ அந்த மாடலுக்கு நம்ம ஒட்டி வச்சு கூட கொஞ்சம் இடையிடையே லாக் தையல் போட்டும் போடலாம். இன்னும் நமக்கு என்னென்ன ஐடியா இருக்கோ அந்த மாடலில் எல்லாம் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இந்த ஜர்தோசி ரொம்பவே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் ஒன்று முக்கியமான சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா ஜர்தோசியை நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ஊசியில் கொறுத்துட்டு இழுக்கும்போது பொறுமையாக தான் இழுக்கணும். இல்லைன்னா ஒரு எலாஸ்டிக்கை பிடிச்சிட்டு நம்ம எப்படி இழுத்து நெடுக்கிடுவோம், அதுபோல் இதுவும் அப்படியே அந்த நெருக்கம் மாறி நீண்டு வர ஆரம்பிச்சிடும், நூல் மாதிரியே இழுத்துட்டு வந்துடும். அதனால் நம்ம அதை மெதுவாக தான் இழுத்து விடணும், அழுத்தம் கொடுத்து இழுத்து விடக்கூடாது. நிறைய பேர் என்னோடய சேனலில் வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இதுபோலவே உங்களுடைய ஆதரவை எப்போவும் தாங்க. உங்களுடைய கருத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜர்தோசி பயன்படுத்தி எப்படி தையல் போடுறது அப்படின்னு வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.